ஹாய், வெல்கம் டு மை சேனல் சர்மி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்னோடய கிச்சனை வாரத்தில் ஒரு முறை நான் எந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிற செல்ஃப்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த செல்ஃபை தொடச்சி விட்டுக்க போகிறேன். இந்த செல்ஃபில் நான் பேப்பர் ஃபுல்லாகவே செலட்டை போட்டு ஒட்டியிருக்கேன் அப்படின்றதுனால இது பெரிய அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு ஆகாது. தூசி மட்டும்தான் படிஞ்சிருக்கும். அதை லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாகவே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால பெரிய அளவுக்கு எண்ணெய் பிசுக்கலாம் அந்த டைல்ஸில் எதுவுமே படியாமல் இருக்கும். நம்ம பெரிய அளவுக்கு சோப்பு போட்டுலாம் தேய்ச்சி கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு கையோடு நான் எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே தொடச்சி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அப்பப்போ வாரத்தில் ஒரு முறை நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது எனக்கு தோணும் போது டக்குன்னு டப்பாவை எல்லாமே தொடச்சி வச்சுருவேன். கண்டிப்பாக அதோட மூடி ஃபுல்லாகவே அழுக்காகவும் எண்ணெய் பிசுக்காகவும் இருக்கும். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படின்றதுனால இப்போ பாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தொடச்சிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் எல்லாமே கையோடு தொடச்சிட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை பண்ணுறதுனால நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ இந்த செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ட்ரேவை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ட்ரே க்ளீன் பண்ணி நான் 2 வாரம் ஆகுது. மேக்ஸிமம் எதுவுமே அனாவசியமாக வச்சுருக்க மாட்டேன், நீட்டாக தான் வச்சுருப்பேன். இப்போ ஒரு 4 நாளாக ஆயில் ட்ரே ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்தது. கையோடு அதையும் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஆயில் கேன் ரீஃபில் பண்ணும்போது நான் கழுவி வச்சுருவேன்றதுனால அதில் பெரிய அளவுக்கு எதுவுமே ஆயில் ரொம்ப இருக்காது. லைட்டாக அதையுமே தொடச்சிட்டு கையோட கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து நான் கழுவுறதுக்கு போட்டுற போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அது காயும். அது காயறதுக்குள்ளே நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கழுவி விட்டுடலாம். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நான் எல்லா பொருளையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லெமன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விளக்கு தேய்க்கும் போது லெமனில் சபீனா பவுடரை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பிரைட் ஆகும். நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் விளக்கு தேய்ப்பேன். என்னோடய விளக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்கும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் கேஸ் ஸ்டவ்வோட டாப் போர்ஷனை நல்லா தேய்ச்சிக்கிறேன். அது எவ்வளோ தான் தேய்ச்சாலுமே போகாது. இருந்தாலும் ஓரளவு நல்லா பளபளன்னு இருக்கும். கையோட மிக்சியையும் தொடச்சி ஒரு சைடு ஓரமாக காய வச்சுக்க போகிறேன். கிச்சனோட கவுண்டர் டாப் செல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்கு சோடா உப்பு ஃபஸ்ட்டு எல்லா பக்கமுமே தூவி விட்டுக்க போகிறேன். ஒரு பவுலில் விம் லிக்விடோட கொஞ்சமாக தண்ணி கலந்து லெமனும் அதோட நல்லா புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு அந்த லிக்விடை தொட்டு நம்ம எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி கழுவிக்க போகிறோம். இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அடுப்பு கிட்டே இருக்கிறதுனால இது எல்லாமே வாரத்தில் ஒரு வாட்டி இப்படி நல்லாவே சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவலை அப்படின்னா அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு போக போக ஜாஸ்தியான எண்ணெய் பிசுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதை கழுவுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால் அடிக்கொருக்க இந்த மாதிரி கழுவிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு நீட்டாயிரும். நம்மள நிறையா பேர் அதிகபட்சமான டைம் கிச்சனில் தான் இருக்கிறோம். நம்ம ஹாலு பெட்ரூம் இதெல்லாம் விட கிச்சனில் அதிகபட்சமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கிச்சனை நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும். கிச்சனில் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய பேர் வாடகை வீடு தானே, இது எதுக்கு நான் க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி தயவு செய்து யோசிக்காதீங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் இது நம்ம வீடு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அந்த வீடை நம்ம மேக்ஸிமம் க்ளீனாக வச்சுக்கலாம். அப்படி க்ளீனாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. முக்கியமாக கிச்சனை நம்மளோட கிச்சன் நம்மளோட வீடு, நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ
இப்போ கிச்சனோட செல்ஃபு அதோட சேர்த்து கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு தண்ணியில் அலசி ஒரு 3 வாட்டி ஃபுல்லாகவே சோப்பெல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். அது லைட்டாக காயட்டும். அது காயிற கேப்பில் வந்து சிங்கு செல்ஃபு ஃபுல்லாகவும் மட்டும் இல்லாமல் சிங்கோட மேலே இருக்கிற டைல்ஸு எல்லாத்தையுமே நல்லா சோப்பை வச்சு தேய்ச்சி வந்து கழுவிக்க போகிறோம். நம்ம பாத்திரம் அப்பப்போ கழுவுறதுனால கழுவும் போதெல்லாம் இந்த டைல்ஸை ஃபுல்லாக தொடச்சிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி டைல்ஸு பம்புன்னு எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி சோப்பு வச்சு கழுவிக்க போகிறேன். வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சோடா உப்பும் லெமனும் தான் யூஸ் பண்ணி நல்லா சிங்கை ஃபுல்லாகவே தேய்ச்சி கழுவிக்கிட்டேன். கையோட நான் கழுவுனது எல்லாமே காஞ்சிருச்சு அப்படின்றதுனால ரீஅரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். கிச்சனை ஃபுல்லாகவே வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இதை நான் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து 2 மணி நேரம் கிட்ட ஆயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். கிச்சனில் தான் நம்ம அதிகப்படியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? நான் வந்து வீடு ஃபுல்லாகவே நீட்டாகவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோடையும் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அது ஹாலாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் நீட்டாகவும் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த மாதிரி என்னோட கிச்சனை வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி நானே வந்து அழகாகவும் வச்சுருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து பெரிய அளவுக்கு கிச்சனுக்கு ஆர்கனைசேஷன் பொருள் எதுவுமே வாங்கலை. எனக்கும் ஆசை இருக்குது 4 பேர் மாதிரி நம்ம வந்து எல்லாமே கண்ணாடி பாக்ஸாக மாற்றி ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணி சூப்பராக வைக்கணுன்ட்டு. பட் அதுக்கான டைம் இப்போ வரலை அப்படின்றதுனால நான் அதை பண்ணலை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்னோடய கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கையோட வந்து மணி பிளான்ட் எல்லாருக்குமே தண்ணி வந்து மாற்றிட போகிறேன். வாரத்தில் 2 டைம் நான் எப்பொழுதுமே தண்ணி மாற்றிடுவேன். எனக்கு என்னோடய கிச்சனை இந்த மாதிரி க்ரீனிஷாக வச்சுருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கங்கே வந்து மணி பிளான்ட்டை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்கிது. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து நான் இன்னும் நிறையா வந்து மணி பிளான்ட் வந்து க்ரோ பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். மணி பிளான்ட் வந்து குட்டி குட்டி பாட்டில்ஸ்லேயும் நான் வந்து போட்டிருக்கேன். நல்லாவே க்ரோத் ஆகுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து தண்ணி விட்டு அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். டெய்லி காலையில் நைட்டு 2 டைமுமே வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுவேன். இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிச்சனே வந்து சூப்பராக ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரெண்டட் ஹவுஸில் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமாக தான் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பழைய வீட்டை விட எனக்கு இந்த கிச்சன் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நான் அந்தந்த இடத்துல வச்சு ஃபுல்லாகவே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இத்தனி கூட என்ன பிசுக்கு இல்லை. என்னோடய கிச்சன் வந்து சூப்பராகவும் அழகாகவும் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு முறை வந்து கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு 1 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் க்ளீனாக ஒரு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நீட்டாக வச்சுக்கலாம். நைட்டுமே நான் எப்பொழுதுமே வந்து அங்கங்கே எந்த பொருளையும் வைக்க மாட்டேன். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். காலையில் வரும்பொழுது எனக்கு கிச்சனுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு பாசிட்டிவாகவும் சமையல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால எப்பொழுதுமே இந்த கிச்சனை நான் நீட்டாகவே வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எப்பொழுதுமே நம்மளாம் நிறைய பேர் அதிகபட்சமான டைம் கிச்சனில் தான் இருக்குன்றதுனால இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிச்சனும் அழகாகவும் நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.